Please subscribe Sadhguru Sai Creations. ஒன்றுமே பண்ணலையே, எப்படி இந்த இடத்துல லெக்மெண்ட் டேர் வந்துச்சு, எப்போ கிழிஞ்சிச்சு, எப்போ தசைநார்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நசத்து போணுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் எடுத்து வச்சுக்கிட்டு பாலில் ஒரே ஒரு டீஸ்பூன் போதும், அதிகமாக தேவையில்லை. ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன். சில பேர் ஒரு நாள் போட்டுட்டு 2 நாள் போட்டு எந்த ரிசல்ட்டுமே இல்லாமல் விட்டுருவாங்க. நம்மளாம் இது வந்து கிரானிக்காக அவங்களோட வயசை பொறுத்து, அவங்களுடைய அந்த பிரச்சனையை பொறுத்து இருக்கிற டைம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இந்த லெக்மெண்ட் டேர், அதாவது தோல் கிழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்க்குலாம் அடிக்கடி நடக்கும். முட்டிகளில் உள்ள ஜவ்வுகள் கிழிதல், இல்லைன்னா அது வீக் ஆகுறது, இல்லைன்னா நீர் கோத்து போகுது. வயசாக என்ன ஆகுனா, அவங்களோட ஒர்க் அவுட் வெளில போகும்பொழுது வேர்வை தங்கி நீர் தங்கி என்ன ஆகுனா, அந்த ஜவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நொதன்னு போயிடும். ஒரு தண்ணியில் வந்து ஒரு துணியை போட்டு வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருந்தால் எப்படி ஆகும், அங்கே ஸ்மெல் அடித்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து அதுக்கப்புறம் நொதத்து போகும் இல்லையா. அதே மாதிரி வயதாகும் காலங்களில் பார்த்திங்கன்னா அப்படி நடக்கும். இல்லைனா பார்த்திங்கனாக்கா சரியான ஒர்க் அவுட் இல்லாமல் உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இல்லைனா பார்த்திங்கனாக்கா அவங்க ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும் பொழுதோ இல்லை அதிக ஒர்க் அவுட் இருக்கும் பொழுதோ பார்த்திங்கன்னா இந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த லெக்மெண்ட், அதாவது மேலே இருக்கக்கூடிய திரை மாதிரி இருக்கும், அந்த அந்த தசை நார்கள் வந்து கிழிந்து போகுதல். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டேக் கொஞ்சம் ப்ளஸ் வெளியே பூச்சாக ஒரு மருந்து, ஒரு ஆயில் ரெடி பண்ணுறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெக்மெண்ட் டேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஜாயின்ட்ஸ்களுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி, போர்வை போத்துன மாதிரி இருக்கும் மேலேயே. ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து வேகமான ஒரு அடிப்படுறதுலையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக தூக்குறதுலையோ நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. நம்ம வீக்காக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆக நம்ம படுத்து தூங்கும் போது ரொம்ப வீக்காக இருந்தாலும் நம்ம திரும்பி படுக்கும்போது கூட சில பேர் பார்த்திங்கனாக்கா டக்குன்னு நான் ஒன்றுமே பண்ணலையே, எப்படி இந்த இடத்துல லெக்மெண்ட் டேர் வந்துச்சு, எப்போ கிழிஞ்சிச்சு, எப்போ தசைநார்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நசத்து போணுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுடைய எக்ஸசைஸ், அவங்களுடைய ஒர்க் அவுட், அவங்களுடைய சூழ்நிலைகள், இது பல காரணங்கள் இல்லை அமைஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த அற்புதமான டிப்ஸ் தான் பார்த்திங்கனாக்கா இது எந்த சூழ்நிலை இருக்கும், வயசானவங்களாக இருக்கலாம், இல்லைனா பிளேயர்ஸாக இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனையில் உள்ளவங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ மூட்டு ஜவ்களில் இருக்கக்கூடிய ஜவ்வு கிழிதல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்டேக் எடுத்து தசை நாறுகளை, நம்மளுடைய நாடி நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லோ ப்ராசஸ் ஆச்சு சார், நம்ம போனோமா ஆப்ரேஷன் பண்ணோமா வந்துட்டோமா அப்படின்லாம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இது அவங்கவுங்களுடைய அவசர காலநிலையை பொறுத்து இருக்குது. ஆனால் இது சுத்தமாக ஸ்ட்ராங், அந்த நர்வ் சிஸ்டங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் டேர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் வீக்காக இருக்கும் பொழுது. ஸோ அந்த தசை நாறுகள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான உணவு முறைகள் அப்படின்னா பாலில் காலையிலையும் எடுக்கலாம், ஈவினிங் எடுக்கலாம். ஒரு டம்ளர் பாலில் முருங்கை விதை பவுடர், அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க. 25 கிராம் அஸ்வகந்தா பவுடர், 25 கிராம் வந்து ஜாதிக்காய் பவுடர். 100 கிராம் பவுடருக்கு, முருங்கை விதை பவுடருக்கு 25 கிராம் மற்றதெல்லாம் எடுத்துக்கிறோம், கடை சரக்குகள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் கலந்த கலவை, முருங்கை விதை பவுடர், அஸ்வகந்தா, ஜாதிக்காய் பவுடர், அவ்வளோதான். இந்த முருங்கை விதை மட்டும்தான் 100 கிராம், மற்றெல்லாம் 25 கிராம் தான். ஸோ இந்த காம்பினேஷனில் எடுத்து வச்சுக்கிட்டு பாலில் ஒரே ஒரு டீஸ்பூன் போதும், அதிகமாக தேவையில்லை. ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன். இதை போட்டு நல்லா காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் டீ குடித்த பிறகு எடுத்துக்கலாம், டீக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம கொஞ்சம் எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் போய் மஜ்ஜைகளில் புகுந்து அந்த தசை நார்களை வலுப்படுத்தும். ஸோ வெளிப்பூச்சாக நம்ம போடக்கூடிய ஒரு பேக், எப்படி ஒரு ஃபேஸ் பேக் போடுறோமோ, முக்கியமானது உளுந்து இருக்குது. உளுந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா உளுந்து பவுடர் வந்துடும். அந்த பவுடரில் நம்ம மிக்ஸ் பண்ணுற, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜுக்கான பவுடர், மெயின் பவுடர் வந்து உளுந்து. இந்த உளுந்தை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த பவுடரில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து டப்பாவில் கலக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டு அதில் ஊற்றக்கூடிய ஆயில், என்ன ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், கடுகு எண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மூணையுமே உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி குழப்பிக்கிறோம். அதுக்கு மேலே அந்த முட்டியிலையோ இல்லை எங்கே அடிபட்டிருக்கோ, எங்கே உங்களுக்கு வந்து லெக்மெண்ட் டேர் இருக்குது, எங்கே உங்களுக்கு பெயின் இருக்குது, இது போட்டிங்கனாலே போதுமான விஷயம். ஒரு 1/2 hour to 1 hour நம்ம அப்படி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். உளுந்து என்ன பண்ணணும் தெரியுங்களா, அழகாக உள்ளே ஊடுருவி எங்கெங்கெல்லாம் தசைநார்கள் கெட்டு போயிருக்கோ அதை இறுக வைக்கக்கூடிய சக்தி உண்டு. கரிஞ்சீரக எண்ணெய்க்கு ஊடுருவி அதை சூப்பராக பலப்படுத்துறதுக்கான எண்ணெய் கரிஞ்சீரக எண்ணெய். கடுகு எண்ணெய் உங்களுக்கு பெயினே இருக்காது, பெயின் ரிலீஃபர் தான் கடுகு எண்ணெய். ஆலிவ் ஆயில் மிருதுவாக்கும்,
எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லாமல் அங்கங்கே தடைப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது தான் ஆலிவ் ஆயிலுடைய கடமை. ஸோ இந்த ப்ராக்ரஸ் இதெல்லாம் அழகாக போட்டு ஒரு 10 மாதிரி அழகாக போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் உட்கார வச்சு பாருங்கள். 2-3 நாளே உங்களுக்கு அந்த பெயின்லாம் குறைஞ்சி அது அழகாக ரீசெட் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இது எல்லாமே முட்டு தேய்மானம், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த லெக்மெண்ட் டேர், தசைநார்கள் வீக்கு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெளியில் ஆகாமல் நீர் கட்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆக சில பேர் 1 நாள் போட்டுட்டு 2 நாள் போட்டு எந்த ரிசல்ட்டுமே இல்லாமல் விட்டுருவாங்க. நம்மளாம் இது வந்து கிரானிக்காக அவங்களோட வயசை பொறுத்து அவங்களுடைய அந்த பிரச்சனையை பொறுத்து இருக்கிற டைம். ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட்டை பார்க்கணும். ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரு சின்ன சின்ன ஸ்ப்ரே அடிச்சுட்டு உடனே பெயின் ரிலீஃபர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. ஏன்னா நாள்பட்டு அது இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது பேலன்ஸ் பண்ணி அதை வந்து எப்படி ஒரு பிரிட்ஜ் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுமானம் பண்ணி அழகாக பழைய நிலைமை கொண்டு வந்துச்சுன்னா லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். ஸோ ஆக பொறுமை ரொம்ப முக்கியங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ப்ராசஸ் அந்த காலத்தில் கையாண்டு வந்த ஒரு முறைகளாகும். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.